சார் இங்க போ சார் கொஞ்சம் கீழே தடுத்துட்டீங்க. ஓகே சார். இங்க பாருமா, இங்க பாரு. போங்க போங்க போங்க. பள்ளி செயலர் திரு வி பாலாஜி அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். என் சகோதரி இந்த ப்ரொபோசல் முதல்ல அவங்ககிட்ட தான் நான் கொண்டு போனேன். அடுத்த நிமிஷமே இந்த இயக்கம் ஒரு அம்பாசிடர் தேவைப்படுகிறது. அப்போ யார் சீஃப் கெஸ்டாக வர வைக்கலாம்? கரெக்டாக தான் முதல்ல ப்ரொபோசல் வச்சேன். மினிஸ்டர் வர வச்சது இந்த கண்டிப்பாக வருவாங்க. வடசென்னைனா மினிஸ்டர் எங்கள் பள்ளிக்கும் எங்கள் நிர்வாகத்திற்கும் என்றும் உறுதுணையாக இருக்கும். அது ஒரு சப்ஜெக்டாக வைக்கலாம் கூட ரிப்போர்ட் கார்டில் அதை ஒரு ஆட் பண்ண நல்லா இருக்கும். அடுத்தது எல்லாருமே தொடர் அங்கீகாரம். கிழக்கு சென்னை சாரண சாரணிய இயக்கத்தினுடைய அடையாளமாக நமது மாவட்ட செயலர் திரு அன்புவாணன் அவர்கள் ஒரு அடையாளம் என்றால் மிகுதிகளால் ஒருபோதும் ஆழம் காண முடியாத ஆழ்கடல் நீரோட்டம் தான் நமது மாவட்ட செயலாளர் திரு அன்புவாணன் ஐயா. சார்பும் மருத்துவர் என்ற முறையிலும் நான் சில புள்ளி விவரங்கள் எதிர்காலத்தில் பெருமளவான தாக்கத்தை உண்டாக்க போகிறது. அதுக்கு நீங்க பெரியவிட முயற்சி எடுத்துக்கணும். நீங்க வந்தாரை அந்த வகையில் வந்திருக்கின்ற மேடைகளை வீட்டிருக்கின்ற மேல்மக்கள் அனைவரையும் கொடுத்து அவர்களை கௌரவிக்கின்ற இந்த தருணம். நினைவு பரிசுகளை வழங்குகின்றார்கள். கட்டுப்பாடு அப்படின்ற அந்த சுற்றுச்சூழல் அணியின் தலைவராக இருக்கிறார்கள். பிளாஸ்டிக்கை போடக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதோட முக்கியத்துவம் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு போடுற பிளாஸ்டிக் அப்படின்றதெல்லாம் தான் வந்து கடலில் சென்று அங்கே கடலில் வாழும் உயிரினங்கள் அனைத்துமே இன்று இறந்து கொண்டிருக்கும் அந்த அளவிற்கு ஒரு பெரும் கொடுமையை நாம் இழைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே புரியணும். அந்த நிகழ்வு அமர்ந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த புகை மாசு விழிப்புணர்வு எங்களுடைய பாரதசாமி ஒரு அமைச்சராக நான் கலந்து கொண்டிருக்கேன் என்பதை காட்டிலும் தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் ஃபார் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸாக நான் கலந்துக்கிறேங்கிறது இன்னும் எனக்கு நான் பெருமையாக நான் அதை கருதுகின்றேன்.
அந்த விதத்தில் தான். ஏன்னா இது சாதாரண பேரணி கிடையாது. இந்த விழிப்புணர்வு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்முடைய டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த புகையின் காரணமாக பல பொருளாதார இழப்பு கூட ஏற்பட்டிருக்கின்றது என்று பல ஆய்வர்கள் சொல்கிறார்கள். அதாவது இந்த சிகரெட் பிடிக்கிறது, புகைப்பிடிப்பதாக இறந்து போவதை காட்டிலும் இது போன்ற ஏர் பொல்யூஷனாக இறந்து போகுது. இதுதான் மிகப்பெரிய ஒரு உயிர் கொல்லி என்று இன்றைக்கு சர்வதேச அளவில் பேசப்படுகிறது என்று கூட நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த அளவிற்கு இந்த விழிப்புணர்வு இந்த வயதில் நமக்கு தேவை. ஏன்னா அடுத்தது போகி பண்டிகைன்னு அது மேலே நம்பிக்கை உள்ளவர்கள்லாம் கொண்டாடுவாங்க. ஒரு காலத்தில் டயர்லாம் போட்டு எரிச்சாங்க, இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஓரளவுக்கு இன்றைக்கி நம்ம அதை கட்டுப்படுத்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது, ஆக இதே வேகத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் பசுமை பள்ளி, இன்றைக்கு நம்முடைய முத்தமிழர் கலைஞர்கள் பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்தில் அங்கே இருக்கின்ற ஒரு பள்ளியில் பசுமை பள்ளி அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்ம அங்கே வந்து புதிதாக ஒரு திட்டத்தை கடந்த ஆண்டு கொண்டு வந்தோம். இதை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடுத்தடுத்த ஃபேஸ் மேலே நாங்கள் அதை கொண்டு சென்று மட்டுமல்லாமல் வனப்பரப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா 23.7% இருக்குன்னா அது 33% நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்க போது இது போன்ற ஒரு விழிப்புணர்வு பேரணி என்று சொல்லும்போது உள்ளபடியே எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நம்முடைய சாரணியரை சார்ந்திருக்கின்ற மாணவர்களை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள். கண்டிப்பாக எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு அது அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, உதவி பெறும் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, ஏன் தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் பசங்க இன்றைக்கு ஏறத்தாழ இந்த ஒரு 30 மாதங்களில் ஒரு 124 தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று என்னுடைய ஆய்வு பணிகள் நான் செஞ்சிருக்கேன் இதுவரைக்கும். அந்த 124 தொகுதிகளுக்கு நான் செல்லும்போது அங்கே இருக்கின்ற பள்ளிகளுக்கு செல்லும்போது இங்கே ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இருக்குதா, இங்கே யார் அதுக்கு ட்ரெயினராக இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க யூனிஃபார்ம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பதை நான் வழக்கமாக வைத்திருக்கின்றேன். ஏன்னா அந்த இயக்கம் என்பது சாதாரணது இல்லை. இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்கும்பொழுது பல கோடி உறுப்பினர்கள் இதில் இருக்கின்றார்கள். அதிலும் நீங்கள் ஒரு பங்காக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கான ஒரு பெருமையாக நீங்கள் கருத வேண்டும். அது அந்த விதத்தில் ஒரு நல்ல ஒரு பேரணியை நீட் ஆஃப் த அவராக நீங்கள் உள்ளபடியே இது தேவை. ஏன்னா யூரோப்பியன்ஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்தியர்களுடைய நுரையீரலுடைய அந்த வீக்கம், அந்த வீக்னஸ் பார்த்தீங்கன்னா 30% நம்ம வந்து பலவீனப்பட்டு தான் இருக்கணும் என்கிற ஒரு ஆய்வே சொல்லுது. காரணம் இது போன்ற இந்த புகை தான். ஆக இது போன்ற புகை வராமல் எந்த விதமாக இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு ஏர் பொல்யூஷன் வராமல் இருப்பதற்கு எப்படிப்பட்ட அவேர்னஸை இந்த வயதிலிருந்து நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதை இன்றைக்கு இந்த பேரணியின் மூலமாக நீங்கள் மட்டுமல்ல பெரியவர்களும் அதை தெரிந்து கொள்கின்ற விதத்தில் இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய ஆலடியார் அறக்கட்டளை சார்ந்திருக்கின்ற, குறிப்பாக இந்த பள்ளியை சார்ந்திருக்கின்ற அக்கா முன்னாள் அமைச்சர் பூங்கோதை அக்கா அவர்களுக்கும் டாக்டர் பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.